அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நம்மளுடைய வியூவர்ஸ் அடிக்கடி கமெண்ட் செக்ஷன்ல என்ன கேட்குறாங்கன்னா, ஷரியா கம்ப்ளைண்ட் ஸ்டாக்ஸ் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஷரியா கம்ப்ளைண்ட் ஸ்டாக்ஸை எப்படி தெரிந்து கொள்வது? அதற்கான அப்ளிகேஷன் என்ன இருக்கு? அதை எப்படி யூஸ் பண்றது? நமக்கு கிடைக்கக்கூடிய டிவிடெண்ட்டை எப்படி பியூரிஃபை பண்றது? அப்படின்னு இந்த பார்ட்ல டீட்டெயில்ஸா பார்க்கலாம். ஒரு ஸ்டாக்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னால அது என்ன பிசினஸ் செய்யக்கூடிய கம்பெனி, அந்த கம்பெனியுடைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ் எல்லாம் செஞ்சுட்டு தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். இதற்கெல்லாம் முதல்ல அந்த கம்பெனி ஷரியா கம்ப்ளைண்ட் கம்பெனியா அல்லது நான் ஷரியா கம்ப்ளைண்ட் கம்பெனியா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, ஷரியா கம்ப்ளைண்ட் கம்பெனியாக இருந்தா மேலும் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்துட்டு அந்த கம்பெனியில நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஷரியா கம்ப்ளைண்ட் ஸ்டாக்ஸை எப்படி தேர்ந்தெடுப்பது? ஷரியா கம்ப்ளைண்ட் ஸ்டாக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு முதல்ல பார்ப்போம். ஷரியா கம்ப்ளைண்ட் ஸ்டாக்ஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்கு 4 பிரின்சிபல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த கம்பெனியோட பிசினஸ் ஆக்டிவிட்டி, ரெண்டாவது டெட் கம்ப்ளைண்ட்ஸ், மூணாவது கேஷ் கம்ப்ளைண்ட்ஸ், நாலாவது நான் ஷரியா கம்ப்ளைண்ட். இந்த 4 பிரின்சிபலை அந்த கம்பெனி பாஸ் ஆச்சுன்னா இது ஷரியா கம்ப்ளைண்ட் ஸ்டாக்ஸ் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணலாம். டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் மற்ற கிரிட்டேரியாவெல்லாம் செக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி. அந்த கம்பெனி ஹலாலான பிஸ்னஸ் செய்யக்கூடிய கம்பெனியாக இருக்கணும். ஹலாலான பிஸ்னஸ் அப்படின்னா என்னன்னாக்க, இன்ட்ரெஸ்ட் பியரிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட் இது போல உள்ள கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. உதாரணத்துக்கு பேங்கிங் செக்டார், ஹவுஸ் லோன் கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள், இன்சூரன்ஸ் நிறுவனங்கள், இன்ட்ரெஸ்ட் பிஸ்னஸாக வச்சு இயங்கக்கூடிய கம்பெனிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. அதே போல் ஆல்கஹால், லிக்யூர் தயாரிக்கக்கூடிய கம்பெனி, இது போல் மதுபானகங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய கம்பெனிகள்லையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. போர்க் மற்றும் நான் ஹலால் ஃபுட் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அல்லது ப்ரொடக்ட் பண்ணக்கூடிய கம்பெனிலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. என்டர்டெயின்மெண்ட், போர்னோகிராஃபிக் பிஸ்னஸில் உள்ள கம்பெனிஸ்லையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. சிகரெட் மற்றும் புகையிலை தயாரிக்கக்கூடிய கம்பெனிலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. இதெல்லாம் தவிர்த்து ஹலாலான பிஸ்னஸ் செய்யக்கூடிய கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இது ஃபஸ்ட்டு. அடுத்தது டெட் கம்ப்ளைண்ட்ஸ். ஒரு கம்பெனியோடைய டோட்டல் மார்க்கெட் ஈக்விட்டி வேல்யூவில் 33% டெட் இருக்கணும். அதாவது அந்த கம்பெனி 1 கோடி ரூபா அவங்களுடைய முதலீடு இருக்குன்னா 33 லட்சத்துக்கு கீழாக அந்த கம்பெனி கடன் வாங்கியிருக்கலாம். இந்த லெவலில் இருந்துச்சுனாக்க ரெண்டாவது கிரிட்டேரியா டெட் கம்ப்ளைண்ட்ஸும் ஓகே. அடுத்த கிரிட்டேரியா என்னன்னாக்க, கேஷ் கம்ப்ளைண்ட்ஸ் லெஸ் தென் 33%. அப்படின்னா அந்த கம்பெனியோடைய 3 இயர்ஸ் மார்க்கெட் கேபிட்டலுடைய ஆவரேஜில் 33% லிக்யூடு கேஸாகவோ அல்லது அசெட்ஸ், ஃபேக்டரிஸ், மிஷினரிஸ் இது போல உள்ள அசட்டாவோ லெஸ் தென் 33% இருக்கணும். அடுத்ததாக நான் ஷரியா கம்ப்ளைண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லெஸ் தென் 5% இருக்கணும். அதாவது அந்த கம்பெனி நான் ஷரியா கம்ப்ளைண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து 5%க்குள்ளே இருக்கணும். அதாவது அந்த கம்பெனியுடைய பேங்க் டிபாசிட், மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த கம்பெனிக்கு வட்டி மூலமாக வேறு ஏதாவது வகையில் கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் லெஸ் தென் 5%க்குள்ளே இருக்கணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு கம்பெனி ஷரியா கம்ப்ளைண்ட் கம்பெனி அப்படின்னு நம்ம தீர்மானித்து அந்த கம்பெனியில் மற்ற ஃபினான்சியல் ரிசல்ட் எல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். NSE BSE ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் கிட்டத்தட்ட 5149 கம்பெனி லிஸ்ட் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதில் ஷரியா கம்ப்ளைண்ட் கம்பெனி மட்டும் கிட்டத்தட்ட
1475 கம்பெனிக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது போல் உள்ள ஷரியா கம்ப்ளைண்ட் கம்பெனிஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதில் வந்து இஸ்லாமிக்லி, ஹலால் ஸ்டாக் இன், answer.com மற்றும் இஸ்லாமிக் ஸ்டாக் போன்ற அப்ளிகேஷன் அவைலபிளாக இருக்குது. இந்த பார்ட்டில் வந்து இஸ்லாமிக் ஸ்டாக் ஆப் மூலமாக எப்படி நம்ம வந்து ஷரியா கம்ப்ளைண்ட் ஸ்டாக்ஸை வந்து தெரிஞ்சுக்கலான்னு பார்ப்போம். இது வந்து ஒரு ஃப்ரீ சர்வீஸு. இந்த ஆப்பு வந்து ப்ளே ஸ்டோர்லேயும் ஆப்பு ஸ்டோர்லேயும் ஃப்ரீயாகவே கிடைக்குது. நீங்கள் இதில் டவுன்லோட் பண்ணி உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஷரியா கம்ப்ளைண்ட் ஸ்டாக்கை தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆப்பை மட்டும் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணணும். மாற்றி மாற்றி வேறு வேறு ஆப்பை யூஸ் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு ஆப்லேயும் வந்து பிரின்சிபலில் வந்து டிஃப்ரெண்ட் ஏற்படும். அதனால் ஷரியா கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டாக்கு அடுத்த ஆப்பில் வந்து ஷரியா கம்ப்ளைண்ட் ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்ல நிறையா வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எந்த ஆப்பை யூஸ் பண்ணாலும் ஒரே ஆப்பை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இந்த இஸ்லாமிக் ஸ்டாக் ஆப்பை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஹோமில் சர்ச் பார் இருக்கும். அதில் உங்களுக்கு தேவையான கம்பெனியோட நேமை என்டர் பண்ணால் அது ஷரியா கம்ப்ளைண்ட் ஸ்டாக்கா அல்லது நான் ஷரியா கம்ப்ளைண்ட் ஸ்டாக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நான் உதாரணத்துக்கு டாடா ஸ்டீலை வந்து என்ட்ரு பண்ணியிருக்கேன். டாடா ஸ்டீல் வந்து இருக்கக்கூடிய எல்லா கிரிட்டேரியாலையும் பாஸ் ஆனதுனால இது ஒரு ஷரியா கம்ப்ளைண்ட் ஸ்டாக்கு. உங்களுக்கு டிவிடெண்ட் வருதுன்னு வச்சுங்களேன், அந்த டிவிடெண்டை வந்து நம்ம பியூரிஃபை பண்ணணும். நம்ம ஏன் பியூரிஃபை பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒரு கிரிட்டேரியாவில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம், நான் ஷரியா இன்வெஸ்ட்மெண்ட் லெஸ் தென் 5% இருக்கணும் அப்படின்னு. சில கம்பெனிகளில் வந்து டிபாசிட், மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து அவங்களுக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து லெஸ் தென் 5% இருக்கும். அந்த 5% இன்கம் எல்லாம் சேர்த்து தான் நமக்கு டிவிடெண்டாக கொடுக்குறாங்க. நம்மள்ட்ட இருக்கக்கூடிய டிவிடெண்டில் அந்த இன்ட்ரெஸ்டோடைய மணியை இன்க்ளூடிங்காக இருக்கிறதுனால அதை நம்ம பியூரிஃபை பண்ணணும். உதாரணத்துக்கு நமக்கு 1000 ரூபா பணம் வந்து டிவிடெண்டாக வந்திருக்குனாக்க அந்த பியூரிஃபை இருக்கக்கூடிய இடத்துல வந்து 1000 ருபீஸ் என்ட்ரு பண்ணிங்கன்னாக்க பியூரிஃபை அமௌண்ட் வந்து 4 ரூபா வருது. இந்த 4 ரூபாயை வந்து நம்ம யாருக்காச்சும் டொனேட் பண்ணலாம். அல்லது 5% 1000 ருபீஸில் 5% வந்து 50 ரூபா வருது. 50 ரூபாயும் வந்து நம்ம வந்து டொனேட் பண்ணலாம், தர்மமாகவும் கொடுக்கலாம். இதுதான் டிவிடெண்ட் பியூரிஃபை. இந்த ஆப்பில் வந்து இந்த ஃபங்க்ஷன் இருக்குது. அடுத்தது ஐபிஓ வந்து நிறையா வந்துக்கிட்டு இருக்கு. மெயின் போர்டு ஐபிஓவாக இருக்கலாம், எஸ்எம்இ ஐபிஓவாக இருக்கலாம். எந்த ஐபிஓவாக இருந்தாலும் அது ஷரியா கம்ப்ளைண்ட் ஐபிஓவா அல்லது நான் ஷரியா கம்ப்ளைண்ட் ஐபிஓவா அப்படின்னு இதில் ஐபிஓவுடைய பேஜில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது போல் உங்களுக்கு எந்த ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமோ அந்த ஸ்டாக்கை வந்து இந்த ஆப்பை மூலியமாக ஷரியா கம்ப்ளைண்டா நான் ஷரியா கம்ப்ளைண்டான்னு தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதே போல் உங்களுக்கு வரக்கூடிய டிவிடெண்டுடைய மணியை வந்து பியூரிஃபை பண்ணுறதும் இந்த ஆப்பு மூலியமாக பியூரிஃபை பண்ணலாம். இதுவரையும் பார்த்தது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.